அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 741 அப்பார்ட் 741 பார்ட் 741. நாங்கள் இன்றைய படிக்க போகிற பாடம் வந்து ஸ்ட்ரக்சர் டு ஃப்ராஸ், எப்படி வசனம் அமைக்கிறது. அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நேற்று வந்து 5 கேள்விகள் கேட்டிருந்தேன். முதலாவது வந்து ஜூண்டா ப்ளே பண்ணுறது, விளையாடுறது. அதில் கான்ஜுகேஷன் என்ன வெப் ஜுவேனில் வகீதா வந்து சே எல் என்றபடியால் எல் ஜு. ரெண்டாவது கேள்வி வந்து புப்பே என்றா டோல் பொம்மை. மூன்றாவது வந்து அவேக் என்றா உடன் வித். நான்காவது வந்து ஜார்தாண்டா கார்டன் தோட்டம். ஐந்தாவது வந்து தோண்டா உள்ளே. சரி, இன் என்றதான் அதில் கருத்து. ஓகே, இந்த கார்டன் தோல் ஜார்தான். இந்த 5 கேள்விகளுக்கும் சரியான பதில்கள் தந்த ஜியமலர் அவர்கள், ரஃபிகா அவர்கள், ஜியா அவர்கள், செல்வி அவர்கள், வாணி அவர்கள், பத்மி அவர்கள், நேவிஸ் அவர்கள். அதை விட எல்லோருமே வாசித்து வர காட்டினீர்கள். மிகச் சிறப்பு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்கோ. சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் சொன்னால் நீங்கள் இதையும் வாசித்து காட்டி நீங்களா கொஞ்சம் வசனம் எழுதுங்க. இதே மாதிரி இதே கட்டமைப்பில் எழுதி கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பொக்காபுலரை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க. ஓகே, அது யூடியூப்பில் எழுதுனீங்கன்னா நான் உங்களுக்கு திருத்தி அனுப்பி விடுவேன். ஓகே, ஆனப்படியால் நீங்கள் யூடியூப்பில் எழுதுகிற நல்லது, இல்லை நேரில் சொல்கிறேன்டால் அப்படி சொன்னால் நான் ஒவ்வொருத்தையும் கேட்டு அதை நீங்கள் ப்ரொனவுன்சேஷன் பிள்ளையா சொன்னீங்கன்னா எனக்கு விளங்காது இல்லையா? சரி, அது பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ஓன் வசனம். சரியா? சரி, இப்போ நாங்கள் இன்னொன்று பார்ப்போம். இப்போ நேற்று முந்தின நாள், இப்போ 3 நாள் நாங்கள் படித்ததில் என்னென்ன வித்தியாசம் நீங்கள் கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை கண்டிருப்பீங்களா அப்படின்றது. இப்போ முதல் நாள் பார்த்தீங்கன்னா லூஷியான். ஓகே, லூஷியான் டோர். அப்போ இங்கே வந்து நான் மஸ்குலனில் தொடங்குறேன், லூஷியான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மாமோ அதோர் லே மாங்க். Ok, les, c'est la plural. Ça, c'est le masculin, ça, c'est le plural. அடுத்து அவன் ப்ளஸ் அட்ஜெக்டிவோட வருது இல்லையா? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கீதா ஜோ ஆ லா புப்பே. அப்போ பெண்பால். அப்போ லூஷியான், லேமோங், லா புப்பே. இதெல்லாம் உங்களுக்கு ஆர்டிக்கிளோட ப்ளஸ் ஒரு அட்ஜெக்டிவ் நுவார், என்ன ஜொலி, க்ரோ அப்படியெல்லாம் படிச்சிருந்தானே. அப்போ அதுகளெல்லாம் உங்களுக்கு அட்ஜெக்டிவ்க்குள்ளே வந்துடும். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது வந்து ஒரு வேர்ப், அதை விட ப்ரேபொசிஷன் வச்சு எப்படியெல்லாம் எழுதலாம்னு இன்னொரு விதமாக. வாணி வா, சுகமாக உங்களுக்கு செய்கிறேன். பட் இது வந்து இப்போ ஒரு ப்ரீமியர் ஸ்டேஜில் இருக்கிறாக்கள், என்ன சில பிகினர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படிப்பு போய் கொண்டிருக்கேன். வாணி வா, வாணி போகிறாள் அல்லது செல்கிறாள். ஓகே, வாணி வா ஓ ஜு. இப்போ அவள் எங்கே போகிறாள் அப்படின்ற ஒரு கேள்வி வரைக்குள்ள எங்கே போகிறாள் ஓ ஜு. இந்த ஓ வந்து உங்களுக்கு ப்ரேபொசிஷன். ஏன்னா ஜூ வந்து சில மஸ்குலாம். சரியா? அப்போ இங்கே உங்களுக்கு ப்ரேபொசிஷன் இப்படி தான் வரும். வாணி வா ஓ ஜூ து லாந்த்ர். லண்டனில் இருக்கிற மிருகக்காட்சி சாலைக்கு போகிறாள். சரியா? வாணி வா ஓ ஜூ து லாந்த்ர். வாணி வா ஓ ஜூ து லாந்த்ர் avec ses amis. ஓகே, வாணி வா ஓ ஜூ து லாந்த்ர் avec ses amis. ses amis, சேஸ்னா அவளுடைய நண்பர்களோடு. சரியா? அப்போ இங்கே வந்து இதில் வாணி வந்து முதல் வாணி போகிறாள், வாணி மிருகக்காட்சி சாலைக்கு போகிறாள், வாணி லண்டனில் உள்ள மிருகக்காட்சி சாலைக்கு போகிறாள், வாணி லண்டனில் உள்ள மிருகக்காட்சி சாலைக்கு தனது நண்பர்களுடன் போகிறாள். சரியா? வாணி வா, வாணி போகிறாள், வாணி கோஸ்.
வாணி வாவுஸ் வாணி மிருக காட்சி சாலைக்கு போகிறாள். வாணி இஸ் கோயிங் டு த ஜூ. ஓகே. வாணி வாவுஸ் டு லாந்த்ர். வாணி லண்டனில் உள்ள மிருக காட்சி சாலைக்கு போகிறாள். வாணி இஸ் கோயிங் டு லண்டன் ஜூ. ஓகே. வாணி வாவுஸ் டு லாந்த்ர் avec ses amis. வாணி லண்டனில் உள்ள மிருக காட்சி சாலைக்கு தனது நண்பர்களுடன் போகிறாள். வாணி கோஸ் டு த ஜூ இன் லண்டன் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஹர் என்றதான் இங்கே சே என்று வருது. சரியா? இது ஒரு வித்தியாசமாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக தான் இந்த 4 மெதட்டும் காட்டி தந்திருக்கிறேன். ஓகேயா? இனி நீங்களாக முயற்சி செய்யுங்க. புதிய வசனங்கள் நீங்களாக முயற்சி செய்யுங்க. சரி, இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி இதில் உங்களுக்கு கேள்வி ரொம்ப ஈஸியானதாக இருக்குது இல்லையா? சரி, அமி என்றா யாரு? அமி என்றா என்ன? சே எஸ்இஎஸ் அந்த சே என்றால் என்ன? ஓகே. லோந்த்ர் லோந்த்ர் என்றா என்ன? வா வான்னு சொன்னேன் தானே, அது என்ன வேர்ப்? சரியா? அது என்ன வேர்ப்? அடுத்த கேள்வி இதில் இருக்கிற ப்ரேபொசிஷன் என்ன? சரியா? திருப்பி சொல்கிறேன். முதலாவது கேள்வி வா என்றதுண்ட கருத்து, இட்ஸ் அ மீனிங். ரெண்டாவது கேள்வி அமி. அமி என்றா அதற்குரிய தமிழ் அல்லது ஆங்கிலம். மூன்றாவது கேள்வி சே எஸ்இஎஸ் எஸ்இஎஸ் சே என்றதுண்ட கருத்து. அந்த வான்னு சொன்னேன் தானே, அதனுடைய வேர்ப் என்னன்றதையும் சொல்லுங்கள். ஓகே. வா வா. சரியா? வா அதனுடைய வேர்ப் என்ன, அதனுடைய கருத்து என்ன? அடுத்தது லோந்த்ர். நாலாவது கேள்வி லோந்த்ர். லோந்த்ரண்டா என்ன, அதனுடைய இங்கிலீஷ் அல்லது தமிழ். அடுத்தது இதில் இருக்கிற ப்ரேபொசிஷன் என்ன? ஓகே. கொஞ்சம் கேள்வி கூடுது, பரவாயில்ல. இப்போ நான் சொல்லிக்கேன்னு சொன்னேன்னா ப்ரேபொசிஷன் என்ன? சரியா? இந்த 5 கேள்விகளுக்கு உங்களில் இந்த பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் இப்போ திங்கட்கிழமை சந்திக்கின்றேன். அதுவரை ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட். பொன் வீக்கெண்ட் ஓவர். வாலந்தி. நன்றி, வணக்கம். மிஸ்ஸி.